நீங்களாவது சொல்லுங்க மாமா. பாட்டி எழுந்திருக்க சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. சரி பவி, நீ அழாத. வா, பாட்டி சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. பாட்டி எப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அழுதா எல்லாம் சரியாயிடுமா? இல்ல உன் பாட்டிக்கு தான் நீ இப்படி அழுகிறது பிடிக்குமா சொல்லு. இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நான் பாட்டியை விட்டு வர மாட்டேன். நான் சொல்றேன்ல, மாமா வா. பாட்டிக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க சீக்கிரமே குணமாயிடுவாங்க. ஏன் அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, அவங்க கண்ணு முழிச்சு வர்றதுக்கு நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அழுது புலம்புறதுனால எதுவுமே சரியாகாது, சரியா? அத்தை குணமாகிறதுக்காக நான் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு தான் இருக்கேன். நிச்சயம் அவங்கள காப்பாத்திடலாம். அத்தையால உன் கூட பேசாம உன்னை கொஞ்சி விளையாடாம ரொம்ப நாள் இருந்துட முடியாதுமா. உனக்காகவே அவங்க சீக்கிரம் கண்ணு முழிச்சு வரதான் போறாங்க. நீ தைரியமா இரு, சரியா? சரி. இனிமே நீ அழவே கூடாது. பவி, வேணுவே நீ மாமா மாமான்னு கூப்பிடுற. ஆனா நியாயமா அவன் உனக்கு சித்தப்பா முறை வேணும். நீ இனிமே வேணுவே சித்தப்பான்னு தான் கூப்பிடணும். என்ன பவி அப்படி பாக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னு கேட்டா அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? என்ன? நான் இனிமே உங்களை சித்தப்பான்னு கூப்பிடவா? பாட்டியும் கூட நான் உங்களை அப்படிதான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. எனக்கும் அப்படி கூப்பிடணும் தான் ஆசையா இருக்கு. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப நான் அப்படி கூப்பிட கூடாதா? நீ அப்படி கூப்பிடணும் தான் நானும் இத்தனை நாளா ஆசைப்பட்டேன். ஆனா இதை நான் உன்கிட்ட சொல்லிக்கல, அவ்வளவுதான். ஓ, அப்போ நான் உங்களை இனிமே அப்படியே கூப்பிடலாமா? சித்தப்பா. சொல்லிட்டு நீங்க அழுறீங்க. நான் அழுறது எப்படி பாட்டிக்கு பிடிக்காதோ அதே மாதிரி நீங்க அழுறது எனக்கு பிடிக்காது சித்தப்பா. நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த டிராமா குயின் பெரிய சென்டிமெண்ட் பாட்டியா இருப்பா போல. அதையும் இதையும் பேசி எல்லாத்தையும் ஏமாத்துறா. என்ன அர்ஜுன், நீ அவளை விட பிரில்லியன் தானே, உன்னால அவளை ஜெயிக்க முடியாதா என்ன? அண்ணா, அவன் உன்னால முடியாதுன்றத சொல்லியும் சொல்லாம கிண்டல் பண்றானா? ஐயோ இல்ல அர்ஜுன், நான் சாதாரணமா தான் சொன்னேன். அர்ச்சனா ட்விஸ்ட் பண்ணி விடுறா. உங்களுக்கெல்லாம் என் மேலே உள்ள பயம் போயிடுச்சுல, எல்லாம் இவ வந்ததுக்கு அப்புறம் தான். இவளை ஒரு வழி பண்ணாதான் எல்லாமே ஏன் வழிக்கு வரும். பாட்டி இந்த நிலைமையில இருக்கப்ப இதெல்லாம் தேவையா? இந்த டைம்ல நாம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கணும். இப்ப கூட பவிய எளிமையா பாக்குறது தப்பு அர்ஜுன். நீ உன் வாயை மூடு. எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அன்னைக்கு எங்க அம்மா சொன்னது ஞாபகம் இல்லையா?
பாட்டி இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே இவ என்னோட எனிமி தான். பாட்டி கண்ணு முடிச்சு வர்றதுக்குள்ள நான் இவளை ஒரு வழி பண்ணிடுவேன். ஏன்னா நான் எனிமின்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டா அவங்க என்றைக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக முடியாது. இன்னொரு தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், அந்த எனிமி லிஸ்டில் நீயும் சேர்ந்துருவ, பார்த்துக்கோ. ச்சே, பாவம் பவி. பாட்டி, பவித்ரா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. அவள் வந்ததுக்கப்புறம் என்னை கண்டுக்கிறதே இல்லை பாட்டி. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு உங்கள் மேலே உள்ள பாசம் குறையவே இல்லை பாட்டி. நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வரணும். பழைய மாதிரி என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பாட்டி. சரியா பாட்டி? நான் என் பேத்தியை என் கையோட கூட்டிட்டு போறேன். அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க. ரமாதேவி அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா நான் அதை புரிஞ்சிக்காம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். யார் யார் பேச்சையோ கேட்டு என் பேத்திய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வாழ்க்கையில பண்ணக்கூடாத பாவத்தை நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். பவித்ரா எனக்கு உறவுன்னா உங்களுக்கு உசுருன்னு இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சுது. நான் தப்பு செஞ்சிட்டேம்மா, பெரிய தப்பு செஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன நீ திடீர்னு இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காரு? அதானே, இவரை வச்சுதான் அந்த குட்டி பிசாசு அனுப்பலான்னு நினைச்சா இவர் மாத்தி பேசிட்டு இருக்காரு. இது சரிப்படாத நீ. பவித்ராவை அனுப்புறதுக்கு இவரை விட்டா வேற வழி இல்ல. வாங்க போலாம். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, இந்த வீட்டுல ஒரு வாய் தண்ணி குடிக்க கூட எனக்கு தகுதி இல்லம்மா. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். நான் பவித்ராவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்கவே கூடாது. வேணு தம்பியும் பவித்ராவையும் பார்த்து பேசினா போதும். இதுக்கப்புறம் என் கூட பேசி வேற என்ன சாதிக்க போறீங்க? அவ்வளோ சொன்னனே பவிய கூட்டிட்டு போகாதீங்கன்னு, கேட்டீங்களா? நீங்க கூட்டிட்டு போனதால என்னெல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? அதுவும் அந்த காயத்ரி சொல்லி கொடுத்ததை கேட்டுக்கிட்டு பவித்ராவை என் அத்தை கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சு எப்படி உங்களால இந்த வீட்டு வாசல மிதிக்க முடியுது? உடம்பு கூசல? டே வேணு, ஒரு பெரிய மனுஷன் கிட்ட இப்படியாடா பேசுறது? பெரிய மனுஷன்றது வயசுல இல்ல, நடத்தையில இருக்குக்கா. என் அத்தை கோமால இருக்காங்கன்னா அதுக்கு இவர் ஒரு வகையில காரணம் தான். ஐயோ, காயத்ரி நினைச்சத இவர் நடத்தி கொடுத்துட்டாரு. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமா பவி, உன் தாத்தா உன் மேல இருக்கிற பாசத்துல உன்னை கூட்டிட்டு போகல. அவங்க சொன்னதுனாலதான் இவர் செஞ்சிருக்காரு. வேணும்னா நீயே கேளு. தம்பி,
காயத்ரி அம்மா சொல்லி நான் செஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னாடி என் பேத்தி மேல நான் வச்சிருந்த பாசம் நிஜம்தான். போதும், நிறுத்துங்க. அன்னைக்கு இப்படிதான் நடிச்சு என் அத்தையை ஏமாத்துனீங்க. இதுக்கு மேல நாங்க யாரும் ஏமாறதா இல்ல. உங்க குடும்பத்தால ஒவ்வொரு தடவையும் நாங்க ஏமாந்ததெல்லாம் போதும். பவி, நீயே அவரை இங்க இருந்து போக சொல்லு. அப்பதான் அவருக்கு உரைக்கும். வேண்டாம் தம்பி, வேண்டாம். என் பேத்தி வாயால இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டா என்னால தாங்க முடியாது. நானே இங்கிருந்து போறேன்னு சொல்லத்தான் வந்தேன். நான் ஊருக்கே போறேன் தம்பி. இனிமே என் மூச்சு காத்து கூட இங்குள்ள யார் மேலேயும் படாது. நான் போறேன் தம்பி. என்ன மன்னிச்சிரு பவித்ரா. என்ன ஜோதி, மொத்தமா ஊரை விட்டே போறேன்னு முடிவெடுத்துட்டாரு. இருந்த ஒரு நல்ல வாய்ப்பும் போச்சு. இதுக்கப்புறம் இவளை எப்படி இங்க இருந்து அனுப்புறது? அண்ணே, நீ அங்க பாருங்க. நீ அவளும் அந்த ஆள் பின்னாடி வெளில போயிட்டு இருக்கா. அப்பா, இது ஒண்ணு போதுமே. இப்பவே நம்ம போட்ட பிளான செஞ்சிட வேண்டியதா. என்ன பிளான? உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். முதல்ல அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ண. ஓ, அதுவா? சூப்பர் அண்ணி, போடலாம் வாங்க. தாத்தா, பவித்ரா, நீ ஏமா வெளியே வந்த? உங்களை பார்க்கதான் தாத்தா. பாட்டி உடம்புக்கு முடியாம இருக்காங்கல்ல, அந்த கோவத்துல தான் வேணு சித்தப்பா உங்ககிட்ட கோவமா பேசிட்டாங்க. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா. ஆனா நீங்க செஞ்சதும் தப்பு தானே தாத்தா? காயத்ரி பாட்டி சொல்லிதான் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்களா? ஐயோ இல்லடா தங்கம். தாத்தா உண்மையிலேயே உன் மேல உள்ள பாசத்தால தான் கூட்டிட்டு போனேன். ஆனா அவங்க மனசுல இப்படி ஒரு உள்நோக்கு இருந்துச்சுன்னு தாத்தாவுக்கு அப்ப தெரியலடா கண்ணு. யார் சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்ன சந்தேகப்பட்டுறாத. நான் உங்களை நம்புறேன் தாத்தா. ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சுல, இனிமே அந்த காயத்ரி பாட்டி பேச்ச கேட்காதீங்க. அவங்க நம்ம பாட்டிக்கு எதிராதான் எல்லாமே பண்றாங்க. இனிமே அவங்க கூட சேராதீங்க. அவங்களாலதான் தாத்தாவை மேல வச்சிருக்கிற பாசத்தை 4 பேரு சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. சரி தாத்தா, நீங்க வீட்டுக்கு போங்க. பாட்டிக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன். இப்ப என்னால இங்க இருந்து வர முடியாது. ஏய், இந்த பொண்ணை தூக்க சொல்லி தான் ஆர்டர் வந்திருக்கு. டேய், கூட யாரோ ஒரு ஆள் நிக்கிறாரு, கரெக்டான சமயத்துல தூக்குவோம். இந்த தாத்தாவுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்ததே போதுமா? இந்த தாத்தா மனசு நிறைஞ்சு போச்சு. நான் நம்ம சொந்த ஊருக்கே போறோம்மா. வேண்டாம் தாத்தா, நீங்க இங்கே இருங்க. இல்லம்மா, நான் இங்க இருந்தா மறுபடியும் அவங்க என் மூலமா உன்னை இங்கிருந்து பிரிக்கிறதுக்கு ஏதாவது செய்வாங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தெரியாம ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டேன். அத தெரிஞ்சு செஞ்சா ரொம்ப தப்பாயிடுமா. நான் ஊருக்கே போறேம்மா.
பாட்டி சரியானதும் நான் வந்து பார்க்கறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. தாத்தா எங்க இருந்தாலும் என் நினப்பு உன்னை சுத்தியே தான் இருக்கும். இப்போதைக்கு நீ உன் பாட்டி கூடயே இரு. அதுதான் அவங்க குணமாயி வர்றதுக்கு சரியா இருக்கும். சரி தாத்தா, நீங்க பார்த்து போங்க, பத்திரமா இருக்கணும். ஓகேவா? பவித்ரா, சரிம்மா, தாத்தா போயிட்டு வரேன். செல்லம், என்ன இப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க? வாங்க, நாங்க அழைச்சிட்டு போற வண்டியில உங்களை. இல்ல வேண்டாம், என் வீடு இங்கதான் இருக்கு, நான் போய்க்கிறேன். பரவாயில்ல பாப்பா, வா. இதுல என்ன இருக்கு? அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. விடுங்க. ஏய், இப்ப நீ என் வண்டியில ஏறியா இல்ல நாங்களா உன்ன வண்டியில ஏத்தணுமா? தூக்குடா தூக்குடா உள்ள ஏறு ஏறு. வா. பாப்பாவை தூக்குறதுக்கு முன்னாடி இந்த பாப்பாவை தூக்கிறோமா? சூப்பரா இருக்கா? கண்ணு நல்லா இருக்கு, கண்ணமும் சூப்பரா இருக்கு. ஆமாண்டா. தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? யாரு மேல கை வைக்கிற உன்ன? மச்சான் வந்துரு, போடா.
என் பேர் ரோஜா. அது இருக்கட்டும், நீ யாருமா? என் பேரு பவித்ரா. ஆமா, நீ எப்படி இங்க தனியா வந்த? இல்ல, என் வீடு இங்கதான் இருக்கு. சரி, இனிமே இப்படி தனியாலாம் வரக்கூடாது, சரியா? உன் வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே. அப்போ அவங்கள துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டியது தானே? இங்க ரமாதேவிங்கிறவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ரமாதேவியா? ஆமா. அவங்க என்னோட பாட்டி தான். அப்படியா? மேடமோட பேத்தியா நீ? ஆமா. அப்ப நீங்க? நான் மேடம பாத்துக்க வந்திருக்க ஹோம் நர்ஸ். ஆமா ஆமா, என் சித்தப்பா கூட யாரோ நர்ஸ் வராங்கன்னு சொல்லிருந்தாங்க. அது நீங்க தானா? நானே தான். சரி வாங்க போலாம். சரி வா, நம்ம போலாம். வண்டியில ஏறு. நான் கடத்திட்டுலாம் போக மாட்டேன், தைரியமா வா. வா.